கொம்பர் பாயிண்ட் வந்து பீச் தான் போய் காட்டுறோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணகிரியில அடுத்த கலைக்க பண்ணி போட்டு ஆள் இந்த பக்கம் நிறைய துன்பத்தை தாங்க தான் நாங்கள் இன்பத்தை அடைய முடியும். ஆட்டோவில் வராங்க, ஆட்டோவில் வந்தால் இப்படி வாழைப்பழமாய் தைக்கிறா வளைக்கி வளர்த்தான் வேணும். நீங்கள் கொஞ்சம் வெள்ளை கூடவா இருக்கா கறக்கணும் ஆசைப்பட்டு சூர்யா அந்த தோட்டத்தை வளர்த்துட்டு அதுக்கு போட்டு பார்த்தா தான் அது நம்மளை அனுபவம் தெரியும். அனுபவம் வந்து எங்க கடத்த முடியாது. அந்த கலையெல்லாம் மறந்தே போச்சு. அந்த கண்ணெல்லாம் சிவந்தே போயிட்டு என்னோட ரீசனும் இருக்கு குளிக்காதுக்கு. ஒரு மித்தை நான் உடைக்க போறேன் உங்களுக்கு முன்னாள். என்ன தெரியும் கடற்கரை என்ற அளவுக்கு கூடவா இருக்கு தெரியும். இம்பாயத்தில் அள்ளி விட்டு விட்டேன். பாகத்தோட இருக்கிறேன் நான் இப்ப வேற. அது இதான் மனுஷங்க உதவி செய்யணும். ஆக பெரிய நாதுனா காட்டு தாவரம் வந்து இது வந்து கண்டத்தாவரம் தான் 2 பக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கணேசன் வந்து இப்போ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார் காட்டுக்கால. கொம்பர் பாயிண்ட் வந்து பீச்சு தான் போய் காட்டுறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மனம் இல்லை. சின்ன சில்லண்டா உள்ளுக்கால போய் வேணும். போட்டு முடியலடா சாமி. உண்மையாகவே இந்த பாதை வந்து மிகவும் ஆபத்தான பாதை. அதாவது துன்பங்கள் நிறைந்த பாதை. வாழ்க்கை மாதிரி தான் இந்த பாதையும் இருக்குது. நிறைய துன்பத்தை தாங்க தான் நாங்கள் இன்பத்தை அடைய முடியும். இப்போ நாங்கள் கொம்மர் பாயிண்ட் பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா மணல் ஃபுல்லாக மணல். என்னோட வந்தாங்க இப்போ தான் வெறிய நான் வந்தேன். இப்போ நாங்கள் போக போகிறோம் தொடர்ந்து. சரியான இதில் பார்த்தீங்கன்னா கச்சி மரம் இருக்குது. பெரிய கச்சி மரம். கச்சி புடுங்க போகிறேன் எடுத்து புறக்க போகிறேன். இந்த போராக்கெல்லாம் இப்போ பொறுக்கி அதில் இருக்காது மரத்தில் ஒன்றுமே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய கஜி தோட்டம். அதாவது கோயிலும் ஒன்று இருக்கேன். மண்ணலண்டா சரியான மணல் இருக்க புதஞ்சு தான் பெறணும். பார்த்து நல்ல பைக்கெல்லாம் வாங்க வாராக்க. பாருங்க இப்படி தான் இருக்குது பாதை. இந்த மண்ணுக்கு போனோமோ ஆடி ஆடி தான் போகலாம். பாட்டு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ளுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்போம் இறங்கி. இன்னும் பீச்சு கிட்ட போயலை. பார்ப்போம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் 5 கிலோமீட்டர் உங்களுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பாதை மோசமாக இருக்குது. பாருங்க எப்படி மணலாக இருக்கணும். இதுக்கெல்லாம் போகணும். இன்னொரு வந்தாக்களையும் காணையில் பார்த்தோன்னு இருக்குறேன். அம்மா களைச்சி போனப்பா. ஐயோ இந்த ரோட்டால் ஓடி உங்களுக்கு காலு கீழே எல்லாம் தாண்டுடும் எல்லாம். பாருங்க கூட இந்த இடத்துல பார்க்குறேன் நாவல் மரம் நிறைய இருக்குது. நாவல் மரம் மற்றது பெனை நாவல் மரம் தான் நிறைய காணப்படுது. ஏன்னா இந்த மணல் பிரதேசங்களில் நாவல் மரம் வளர்கிறத கூட தானே. இந்த பாருங்க இதில் நாவல் மற்றது அந்த இது இழந்த மரம் மற்றது பெனை மற்றது இன்னும் பார்த்தீங்கன்னா கஜு நிறைய இருந்தது. இதில் ஒரு வேம்பு ஒன்று நிற்கிது. வேம்பு மேலே வேம்பு ஒரு வேம்பு மாதிரி ஒன்று நிற்கிது. இந்தாக்களை காணையில் அவங்க தான் பார்த்தோம் நிற்கிறேன். பாருங்கள் தயவுசெய்து வாரண்டா ஒரு நல்ல வாகனத்தில் வாங்க. இந்த ரோட்டில் ஓடக்கூடிய வாகனம் அதாவது பைக்கும் நல்ல டயர் உள்ள பைக்காக வந்தால் தான் நின்று பிடிக்கும். இல்லாட்டி புதைச்சி தள்ளிடும். ஆட்டோவில் வராதிங்க. ஆட்டோவில் வந்தால் தள்ளுறதுக்கு ஒரு 4 பேரை பின்னால் ஏற்றிக்கணும். வந்து தான் தள்ளி கொண்டு போகலாம். வந்துட்டாங்க என்னோட வாராக. சரி தொடர்ந்து போ. எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்காண்டு. ஏற்கனவே ஒரு 6 கிலோமீட்டர் வந்துருப்போம். 6 கிலோமீட்டர் வந்துருப்போம்னா நினைக்கிறேன். 7 கிலோமீட்டர் கிட்டே இருக்கு. போ வாங்க சேர்ந்து போகலாம்.
பரவாயில்ல. ஃபைனலி ஒரு மாதிரி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பீச்சு கிட்ட வந்துட்டோம். இந்த பாருங்க வடரியால் வடைஞ்சிடக்கு வடரியால் அதான் பீச்சு. முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி டயர் இருந்தால் வாங்க தயவு செய்து. இப்படி வாழைப்பழமாய் டயர் இருந்தா எந்த பைக்கே 2க்கு உதாரணம். இப்படி வாழைப்பழமாய் டயர் இருந்தா வழுக்கி வளர்த்தான் வேணும். சரியான கஷ்டமான பாதை. உண்மையாக கேளுங்க. எப்படி இருந்தா அந்த பாதை நீ சொல்லு. டிரைவிங் பண்றது சரியான ஈஸி. ஏன்டா ரங்கி 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 உருட்டி கொண்டு இப்படி பைக் இல்லை, இதுவும் பிரட்டும். அந்த பன்ஸ் எல்லாம் பிரட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டோம். என்னோட வந்தவங்க எல்லாம் என்ன திட்டிக்கொண்டு ஏன்டா இங்கே கூட்டி வந்து. நல்ல ஒரு இடம், உனக்கு நல்ல ஒரு இடம் மட்டும் தான் கேட்க. 100 ரூபா டிக்கெட் 300 குறைச்சி போட்டோம். 300 ரூபா டிக்கெட். சிறுவர்களுக்கு எவ்வளோ? 12 பேருக்கு உட்பட்ட ஆளுக்கு வந்து இலவசம். இலவசங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைகளை கூட்டின்னு வந்தீங்கன்னா இலவசமாக கூட்டின்னு போய் காட்டலாம். இது வந்து ஒரு நாள் லீவு எடுத்து வந்து பாருங்க. நான் இது வாரத்துக்கு இடையில உங்களோட காலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு நாள் லீவ் எடுக்க 3 நாள் லீவ் எடுங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து போகிறதுக்கு 2 நாள் வந்து என்ன ஒரு பிரயோசனம் என்னன்னா, இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் இருக்கிறபடியாக கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பாடு அவங்க கேன்டீனில் இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க, என்ன மாதிரி சாப்பாடு இருக்குது, இப்படி சாப்பிட்லாம்ட்டுலாம் காட்டுறேன். எப்படி சாப்பிட்லான்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. என்ன மாதிரி சாப்பாடுக்குன்னு காட்டுறேன். வந்த கலையில் வாய் முளருது, கை மாடுது. இதுதான் காரன் வச்சிருக்கிற ஒரு பீச். என்ன கம்மர் பையன் நல்ல தாலி ஆடாது, தாலி அல்லது தாழை நல்ல அழகான பீச். ஊஞ்சல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஆடி கிடைக்கல. வெஹிக்கிள் பார்க் பண்ணலாம். அப்பயும் வழியில் வச்சு பார்க் பண்ணணும்னு தெரியாது. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்டா கொஞ்சம் காசு கூடாண்டு. இங்கே வந்து காதலர் ஜோடிகள் வந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு திங்கக்கிழமை என்றால் என்ன இதில் வந்து அவங்களுக்கு கேன்டீன் இருக்குது பாருங்க. இதில் வந்து இருந்து சாப்பிட்றேன். இதில் அழகான இடம். ஊஞ்சலை கட்டி போட்டு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு இதில் ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கீழே எடுத்து போட்டு நல்லா காற்று நல்லா இருக்குது. இதில் அந்த கயிற்றுல பின்னி அந்த லைட்டெல்லாம் மட்டும் இரவில் வந்தீங்கன்னா இல்லை இன்னும் வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து சாப்பிட்லாம். இதான் அவங்களோட கேண்டீன். நல்லா போஸ்டும் இருக்குது. இங்கே வாரது வந்து கஷ்டம் சரியான. வந்துட்டோமோ போக மனசே வராது. ஏனென்றால் போகிறது கஷ்டமானவாது. திருப்பி போகணுமோ அவ்வளோ தூரம் வந்து யோசனை வருது எனக்கு. இப்போ நான் இங்கேயே இருந்து சாப்பிட்டு கீப்பிட்டு படத்தை ஒரு பின்னேறம் போல் போகும். சரி இப்போ அது 2 மணி இருக்குமே, 1 மணி இப்போ 1:20. நாங்கள் ஒரு இதில் வந்து கொஞ்சம் சில் பண்ணி ஒரு பீச்சுக்கு இறங்கி ஒரு நீச்சல் ஒன்று போட்டுட்டு சாப்பிட்டு குளிக்கும்போது குளிச்சுட்டு சாப்பிடுவோம். எனக்கும் பசிக்குதுன்றால நாங்கள் இன்றைக்கு வந்து மாற்றப்போம். குளிக்கிறது பிறகு சாப்பிட்டுட்டோமா பிறகு குளிப்பேன். பசி தாங்கலாம் எனக்கு அவ்வளோ உறிஞ்சி எடுத்துட்டு. சரி வந்தீங்க. அதில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கலாம். இந்த பீச்சுக்கு நடுவுலேயும் ஒரு ஊஞ்சல் இருக்கு. அங்கேயும் இந்த அதுலேயும் ஒரு ஊஞ்சல் இருக்கு பாருங்க. கூட்டி விட்டுருக்குறாங்க பாருங்க. இந்த மண்ணையும் கூட்டி இருக்கிறாங்களே, ஏதோ போட்டு கூட்டி இருக்காங்க பாருங்க. நீட்டாக இருக்கு. அதில் படுத்து இதில் பாருங்க 2 ஊஞ்சல் இருக்கு. இதில் வந்து ஆடணும் நிறையா. வேறு இருந்து ஆடினோமோ சும்மா ஆத்தல. இன்னும் ஒரு சொர்க்கமடா. ஆஹா சொர்க்கமடா, சொர்க்க பூமி. உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாக ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று கிடைச்சிருக்கு எனக்கு. நீங்களும் வாங்க, வந்து ஒரு இந்த அனுபவத்தை பெறுங்க. நல்லா இருக்கு. ஒரு ஆட்டி விடுறேன் கொஞ்சம் ஆட்டி விடுறேன். இல்லைவா சரி. காணு என்ன ஆடுறாரு என்ன ஒன்று என்ன பிழைக்க போகிறார். இந்த காணும் போனோட ஏன் காணும். இந்த காணும் சத்தியம் ஒரு நாள். ஐயா என்ன வருங்களா லூசு பையல ஆட்ட சொல்ல எப்படி ஆடுறாரு. சரி நீ ஏறி ஆடு மெதுவாக ஆட்டி விட சொன்னேன். உண்மையா பாருங்க. அப்படியே பீச்சோட இருந்து ஊஞ்சல் ஆடுறதே சுகந்தம். பீச்சில் வந்து ஊஞ்சலான்னா ஒரு சந்தோஷம். நிறையானுங்க சூப்பரா இருக்கு. வந்த ரோட்டுக்கு அதான் சொல்றேன், இன்பம் கிடைக்கணும் துன்பத்தை தாண்டி தான் போகணும். இப்போ வந்து எனக்கு அந்த இன்பம் கிடைச்சிருக்கு.
அதான் இவ்வளோ துன்பத்தை தாண்டத்தான் இன்பம் கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்டு வாழலாம். பலாப்பழம் வந்து வெளியில் வந்து முள்ளாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து பலாக்கனி இருக்கும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லி இங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தால் கூட நல்லது. ஏன்னா பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கலாம் ஒரு இடமெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக அது பிள்ளையோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. மாதிரி வாஷ் ரூம் எல்லாம் நல்ல வசதி, இடையில படுத்துருக்கலாம், மாதிரி சன் பார்த்துருக்கலாம். அங்கே நீங்கள் கொஞ்சம் வெள்ளை கூடவா இருக்கா கறக்கணும் கொண்டு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து அதை படுத்து நீங்கள் விடுங்களேன் சன் பார்த்து நடக்க தான் போகிறோம், குளிச்சுட்டு இருக்கோம், இப்போ சாப்பிடுவோம் பசிட்டு வாங்க. கடல் பார்த்தீங்கன்னா கடலுக்கு இந்த கோட்டை எடுத்தோன்னு வந்தோம் இருக்கேன் தனியாக, நான் தனியாக தான் ஓடிவாங்க. அப்படியே வேக மணலுக்காக போகிற மாதிரி ஒரு அனுபவத்தை வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். டைட்டானிக்கில் இந்த ஒரு சின்ன டைட்டானிக்கில் சின்ன மடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இங்கே வந்து காசு எடுப்பாங்க. ஒடிச்சு மேலே தான் எடுக்கலாம் போகிறது. வந்து ஒஃபிஷியலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்க வாரீங்க நினைச்ச காசு இல்லை. அதுதான் கேட்டாங்க நாங்கள் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டை அவங்க கொண்டு வந்து கேட்டாங்க, இந்த ஸ்டாண்டு என்ன மாதிரி என்னத்துக்கு கொண்டு வரீங்க ஃபோட்டோ ஷூட்டு, இதை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் சொல்லி போடுவாங்க. கேமரா வந்து இங்கே காசு எக்ஸ்ட்ரா வரப்படணும், அது அவங்களோட பிஸ்னஸ், அதை நாங்கள் கூட சொல்லலை. ஏன்னா தமிழாக்களே நிறைய இடத்துல அப்படி தான் செய்கிறாங்க. சூர்யா அந்த தோட்டத்தை வளர்த்துட்டு அதுக்கு போட்டோ இருக்க எவ்வளோ 500 தான் ரங்குறதுக்கு 100 தமிழாக்களே அப்படி செய்யவங்க செய்கிறது பிள்ளையாண்டு இல்லை. மற்றதாங்க தெரியுமா அதில் போட்டோ ஷூட் எடுக்க எவ்வளோண்ணா 5000 கிட்ட எடுக்கிறாங்க. இல்லை தமிழாக்களே செய்ய அவங்க செய்கிறதுல ஒன்று குறை சொல்லக்கூடாது. சரி ஜூஸ் வந்து ஓட பண்ணாங்க, அது வந்திருக்கோம் நினைக்கிறேன், போய் பார்ப்போம், போய் குடிப்போம். சும்மா ஜில்லுண்டு இருக்குங்க இந்த இடம். அப்படி என்னன்னு சொல்கிறது, இது என்ன மரம் தாழை தானே, தாழை மரத்தில் அந்த நிழலில் உண்மையாக இருக்குது. லைட்டெல்லாம் ஓடிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு நிலாவெல்லாம் அப்படி சுத்தமாக கூட்டி அந்த என்னன்னு சொல்கிறது அம்மா சொல்ல வார்த்தையில் வந்து அனுபவிச்சதுன்னு தெரியும். கண்ணால் பார்க்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு நேரில் வந்தீங்கன்னாவே நல்லா இருக்குமா. அதில் கையால் விழாம நினைக்கிறேன் தண்ணி பேப்பருக்கு. அப்படியே தாளையில் வேறுகளை பாருங்க, அப்படி மூடி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அம்மா செம்மையாக இருக்குது அந்த வேரெல்லாம், சொல்ல வார்த்தையே இல்லை. வந்து இதுக்குள்ள இந்த இருந்து பார்த்தா தான் அது உங்களை அனுபவம் தெரியும். அனுபவம் வந்து எங்கே கடத்த முடியாது. நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும்போது உண்மையாக வந்து காற்று அடிக்க அந்த கூலிங்காக இந்த இடத்துக்கு அந்த என்ன ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஏசி வந்து ஒரு செயற்கை தானே, ஆனால் வந்து இயற்கையான ஒரு ஏசிக்குள்ளே இருக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. அப்படியே மூடி இருக்குது இந்த இடத்துல, அப்படி மூடி இயற்கையாகவே ஒரு அரண் வந்து அமைச்ச மாதிரி இருக்குது. நீ அது சொல்ல வார்த்தையில் நான் வாயால் சொன்னால் உங்களுக்கு விளங்காது, கட்டாயம் விளங்காது. குளிர்மை அப்படிதுக்கு இருக்குது. கட்டாயம் வந்து எனக்கு என்ன திருப்பி சொல்கிறேன்டா அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கலையெல்லாம் மறந்தே வச்சு அந்த ரோட்டால அந்த கலை இருக்கு, அது ஒரு தான் யோசனையா இருக்கு. நான் திரும்பி போறவே அந்த இடத்தாலே அந்த யோசனையா வேற இருக்கு. போவே மனசில்ல பார்ப்போம். சாப்பாடு ஓட வேணாங்க வந்திருக்கும், வாங்க போய் பார்ப்போம், சாப்பிடுவோம், பசிக்கு. சரியா அடிக்கலாம். ஓ லெமன் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த இப்படியான ஒரு குளுமையான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் 150 வா ஒரு மாதிரி வந்துட்டு இந்த ஜூஸ் அரைவாசி குடிச்சிட்டேன் அந்த தண்ணிக்குள்ள கலையில். வாட்டர்மெலனும் லெமனும் போட்டிருக்காங்க போல், சூப்பராக இருக்குது. அந்த லெமனும் ஐஸ் கட்டி இந்த வெயிலுக்கு வந்த கலைக்கு பிடிச்சிருக்கா. நான் வந்து லெமன் வந்து போட்டது தான் விளங்க, லெமன் டேஸ்ட் வருது ஆயிடுச்சேன். லெமனும் போட்டு நாங்கள் வந்து லோட்டமே தனியாக தான் நாங்கள் வந்து யோசிக்க மாட்டோம் லெமன் போடணும். லெமனும் போட்டான்ல மோட்டமே. நான் இந்த பீச்சில் வந்து 3 பேரும் சாப்பா ஆர்டர் பண்ணி ஜூஸும் ஆர்டர் பண்ணாங்க. 150 ரூபாய்க்கு ஓகே, கொஞ்சம் காணாது கலைக்கு காணாது நல்லா இருக்காங்க. ஏன் டாக்டர் வச்சு குடிக்கிற அவ்வளோ தாகம். சரி நாங்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க, அதுவும் அப்படியே கண்டு பார்ப்போம். கண்ணெல்லாம் சிவந்தே போயிட்டுது. உண்மையாக இங்கே வந்தால் நீங்கள் குளிச்சுட்டு போங்க கரெக்டாக. ஏன் நான் இந்த சொல்கிறேன்டா
என்னால் குளிக்கலாம் போச்சுட்டேன். ஏன்டா முதலே பிளான் இல்லாமல் வந்தாலே இது அன்பிளான் வந்தாலே இதுக்கு தான் பிளான் பண்ணி முன்ன ஆயத்தம் இல்லாமல் வந்தால நாங்கள் என்ன செய்வது? இங்கே வந்து இப்போ பசியால் சாப்பாடு சொல்லிங்க, சாப்பிட்டா குளிச்சா டயர்டாகும், அப்புறம் அவ்வளோ தூரம் போகணுமல்ல, அதை யோசிச்சா விசராகுவேன் சார். சாப்பிட்டால் குடிக்கக்கூடாது, அது வந்து எங்கட அது தமிழில் சொல்கிற கேடு, அது அது என்ன செமிக்காது சாப்பிட்டு குளிச்சா தண்ணி கரைங்கன்னா. அதால் குளிக்கிற நான் ஏனெண்டா நான் ஆசையாக இருக்குது பார்க்க. நீங்கள் கட்டாயம் வந்தால் குளிங்க. இன்னொரு ரீசனும் இருக்குது குளிக்காதுக்கு. என்னென்னா ஷோர்ட்ஸுகள் கொண்டு வரல, நான் வந்து ஷோர்ட்ஸும் கொண்டு வரல. அப்போ இதை குளிச்சுட்டு இதை நீ காய விட்டு போகிறதுக்கெல்லாம் என்று போயிடும், மண்ணெல்லாம் போய் உள்ளுக்க வேண்டாம் குளிக்க வேணாம். 10 வீதம் குறைஞ்சிட்டு இப்போ 100 வீதத்தில் நான் குளிப்பேன் வந்து இப்போ 10 வீதத்துக்கு வந்துட்டேன். 10 வீதம் குறைஞ்சிட்டேன், 10 வீதத்துக்கு வந்துட்டேன் 100 வீதத்துலேருந்து. என்ன ஒரு 10 வீதம் இருக்குது குளிக்கிற ஐடியா இருக்குது, பார்ப்போம். சாப்பிட்ட பிறகு அந்த 10 வீதம் இருக்குதா இல்லையான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மறக்காமல் பார்த்து கொண்டுருங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை. நான் குளிக்கிறதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் பார்க்க விடா நீங்கள் யோசிக்கிறேன் விளங்குது. வயிறெல்லாம் சத்தம் கேட்டு கொண்டு இருக்குது. அதே மாதிரி அங்கே சட்டியும் சத்தம் கேட்குது, சட்டியோடு தட்டுறாங்க ரைஸ் கேட்குதா? எனக்கு சத்தம் கேட்டு முடிஞ்சுது. இப்போ வெறுமன் நிற்கிறேன், சட்டி சத்தம் கேட்கண்டா இப்போ அடிப்பிக்கிற டைம் எடுத்துன்னு வருவாங்க. சாப்பிட்டு பார்ப்போம் ரைஸ். ஆமாம் 3 ஃபுல் தான் சொல்கிறோம். சரி, இங்கே போசம் தான் இருக்குது 850 ரூபா ரைஸ். அப்போ ஒரு ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிட்லாம். சும்மா பசியில் இருந்தீங்கன்னா ஒன்று தான் சாப்பிட்லாம் நினைக்கிறேன். பார்ப்போம் விரட்டு மண் இங்கே போசன் எவ்வளோ தராங்கன்னு பார்க்கலாம். இருந்து பாருங்க நீங்கள். இப்போ குளிக்கிறது வந்து 5 வீதத்துக்கு வந்துட்டு இரட்டா அதில் போய் சாப்பிட்டு ஊஞ்சல் ஆடுவோம், தண்ணிக்கு காலை வச்சுன்னு ஜோதிச்சு கொண்டிருக்கு. இன்னொரு 5 வீதம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. வழியாக ரைஸ் வந்து விட்டது, சாப்பிட போகிறோம். கறியனும் தர மாட்டாங்க. கரையிலையாமா கறி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இது வந்து கறி நல்லா இருக்கும். மாசி போட்ட டிசம்பர் வந்து இருக்கு. இது வந்து சோஸ் சாப்பிட்டு அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ 2 எடுத்துக்கலாம், கூட தான் இருக்கு. நிறைய ரைஸ் தான் தந்துருக்காங்க. நீ சாப்பிடுவேன். மாசி சாம்பார் நல்ல வாசமாக இருக்குது. ஸ்ப்ரேட் எடுத்துனாங்க சமிக்க அண்டர்ஸ்டாண்ட். பீச்சர் மாதிரி சாப்பிட்றது எப்படி ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஒரு மித்தை நான் உடைக்க போகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால். சாப்பிட்றதுக்கு சோடா குடித்தா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, அதை நம்பாங்க யாரும். அது உண்மையும் இல்லை, வயிறு ஊதிடும் சோடா குடிச்சு. அந்த விவரக்காக அப்படி சொல்கிற வழிய அது கேஷ் தான் போகுது. ஆனால் அதுவும் ஒரு திரவம் தான், அது உங்களை வயிற்று நிரப்பத்தான் செய்யும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அதுவும் ஒரு தண்ணி தானே, அது வந்து உள்ளே போய் அந்த கேஷ் வராது உங்களுக்கு இணைப்பு. ஓகே நான் சமைச்சிட்டு நான் சாப்பிட்லான்னா சாப்பிடலாம். நிறைய சோடா குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சமைக்காமல் இதுக்கு சிக்கிப்பட்டு இருந்தால் குடிக்கலாம் நீங்கள் கொஞ்சம். மற்றபடி அதெல்லாம் ஒரு மித்து, அதை தான் நான் உங்களுக்கு உடைச்சிருக்கேன் அந்த மித்தை. நல்லா இருக்குது சாப்பாடு. கண்டுபிடி ஓடிடுவாங்க, கேட்க மாட்டாங்களா? கறி கேட்டாலும் இல்லை. இந்த சோசையும் சம்பளம் கிளச்சிதான் இவங்க கறி நல்லா இருக்கும். ஓணம் 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 இல்லைன்னா ஆணம். ஆணம் ஓணம் இது கேரளா. நான் என்ன சொல்ல குழம்பு குழம்பு ஒதியன்னு சொல்கிறது. சரி ஒதி போட்டாங்க இல்லை எங்களுக்கு சாப்பாடு தந்துல ஓடிட்டாங்க. துண்டாக தெரியுங்க நிற்கிறான். இந்த உள்ளியெல்லாம் போடுவாங்கல்ல, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முறியிற கட்டத்தில் வந்து குழம்பு போய் அந்த நண்பன் போய் குழம்பு பண்ணி வந்துருக்காச்சு. முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டான், பிறகு பார்த்துட்டு பாவமாக கிடந்திருக்கு. பார்த்து மொத்த பார்க்க இந்த கல்யாணம் கலையாதானே அப்போ கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஓ வால் குழம்புலாம் அதான் டேஸ்டாக இருக்குது. சீ ஃபுட் குழம்பு இது வேறல, நிறைய உப்பாக இருக்காங்க.
எங்கே போனாலும் உப்பு தர அள்ளி போடுறாங்க. உப்பு என்னடா விலையாக கிடக்கு, உப்பு வேண்டவே இல்லை கிடக்கு, வாங்க உப்பு அள்ளி அள்ளி போடுறாங்க எல்லா இடத்துலையும். இந்த வீட்டில் அழிந்தா இருக்கும் என்ன தெரியும், கடற்கரை என்ற அளவு உப்பு கூடவா இருக்குது தெரியும். இல்லை உப்பு தண்ணியில் சமைக்கிறாங்க தெரியும். குழம்புக்கு உப்பு கூட கொஞ்சம் உரைப்பு தாக அள்ளி விட்டு விட்டேன். செத்த விட்டு குழம்ப எந்த சிவனே ரத்த கலர் அடக்கு. அப்போயே கலரை பார்த்து முடிவு செய்யிருக்கோம். நம்ம இடத்துல அள்ளி விட்டு விட்டேன். காது கலரை வருது, நாக்கெல்லாம் எரியுது. அப்பா கணேஷ் ஏன் அழுதுன்றீங்க? குழம்பு உரைக்குது. குழம்பு நல்லா கிடந்தது, மாசி குழம்பு நல்லா கிடந்தது. நல்லா கிடந்த சாப்பிட்டவர் சாப்பிட்டதுக்கு பிறகு சூடெல்லாம் குடிக்க முடியாது. இப்போ நாக்க தொங்க போட்டு இருக்கிற நாக்கு நடி காட்டுங்க. அது தென்னை வாழ தண்ணி கொண்டு பாருங்க. கறி நாக்கெண்டு நான் சொன்ன நடக்கும். கறி நாக்கு நான் சொன்னால் நடக்க வேண்டுவாங்க. நான் எத்தனை சொன்ன ஒன்றுமே நடக்குது அப்படின்னு நாங்கள் எவ்வளோ பெரிய ஆக்களை வந்திருக்கோம். கறி நாக்கு சொன்ன நடக்குவோம். பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வயிறு ஊதிட்டு எனக்கு கடந்த 5 வீதம் இருந்தது. குளிப்பம் வேண்டாம், அந்த 5 வீதம் இல்லாமல் போயிட்டுது. சரி சாப்பிட்டதுக்கு சமைக்கணும், வண்டி வச்சுட்டு சமைக்கணும் வேண்டதுக்காக கட்டிடம் மேலே ஏறி ரெண்டு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்ல வீ இதில் ஏறி போவோம். மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சூரியனும் சந்திரனும் யார் வேணும் சட்டுன்னு சொல்லு. நல்லா இருக்கிறேன், அப்படியே சுமையாக இருக்கேன். ஓ அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறேன். இதில் என்ன தாங்க ஆமாம்மா சப்பா ஐயா ஏறி வந்தாச்சு. ஒரு மாதிரி கட்டாமல் இருக்கு. சாப்பிட்டுட்டு நடக்கிறதா நான் இதில் மேலே பார்க்கோ காத்து அடிக்குது சொல்லி வேலை. ஆட்டதான் ரொம்ப அழகா இருக்கிறது. எப்படி காகத்தோட இருக்கிறேன் நான் இப்போ. வேறுங்க கீழே ஃபுல்லாக தாளை வேற இல்லாத முடி கூட பறக்குதுன்னா பார்த்தீங்கன்னா எப்படி காத்து நல்லா இருக்கு. வித்தியாசமான ஃபீலிங். கட்டாயம் வந்து இதில் ஒரு ஏறி பாருங்க. பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க தாளை மேலே இருக்குது. உயரத்தில் அந்த அழகாக இருக்கு. அப்படியே அங்கால வேறுங்க அதில் வந்து ஊஞ்சல் இருக்கு, அதில் ஆட்டம் நாங்கள். அப்படியே அந்த மரங்களுமே அழகான காட்டு, அழகான கடற்கரை, அழகான காற்று. உண்மையாகவே அட்டகாசமாக இருக்கு. இருக்குது வந்து வார வழி தான் அந்த வந்த வழி. நல்லா இருக்கு, நிற்கவே நல்லா இருக்கு. காத்தோட்டமா எல்லாம் போய் ஆட போறேன். தண்ணிக்கு நடுவில் இருக்கிறேன். சும்மா காலில் தண்ணி பட கொஞ்சம் ஆட நல்லா தான் இருக்கு. போய் ஆடுவோம். இதில் வந்து வாலிபால் எல்லாம் விளையாடிருந்தோம் முதல்ல. இப்போ அதை காட்டி போட்டேன். இந்த இடத்துல வாலிபால் விளையாடிக்கணும். வேலை குளிக்கலாம், குளிக்கிற அறையெல்லாம் இதில் மரம் வழியாக இருக்குது. நைட்டில் இதெல்லாம் லைட் போட்டு நல்லா அழகாக இருக்குது.
காணும் 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 முடு காணும் 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 ஃபோனு இந்த சாப்பிட்டு சத்தி வந்துடுவேன் இங்கடா இங்கே போதா டே நேராக்கி ஓ அழகான ஒரு ஊஞ்சல் குழந்தை பிள்ளைகள் வந்தீங்கண்டா கூட்டியாந்து இந்த ஊஞ்சல் ஆடுங்க இப்படி ஒரு இது வந்து வராது கிடைக்காதுங்க இல்ல ஏண்டா போறது கஷ்டம் அவ்வளோ அந்த பாதையை இணைச்சாலே ஐயோ வேண்டாம் வந்து கிடக்கு கவுண்டபிள் பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும் இந்த பீச்சுக்கு வாங்க நவதானிமா இல்லை கம்மர் போட்டு ஆமி பாயிண்ட்ல இருக்கிற பீச்சா நம்ம தெரியும் வண்டித்தர ரோட்டு பாதையில முன்னே போட்டுருப்பேன் வந்து அந்த பாதையால வர முடிஞ்சா வந்து இங்க என்ஜாய் பண்ணலாம் முடிஞ்சா வாங்க வந்தா சொர்க்கம் தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது இருக்குது என்னன்னா பீச் கலர் இருக்குது கமக்ஸ் இருக்குது மற்றது வாஷ்ரூம்ஸ் இருக்குது மற்றது பீச் பாரண்ட் இருக்குது குளிக்கலாம் கழிக்கலாம் எல்லாமே செய்யலாம் இங்கே வந்து மற்ற இந்த லைஃப் சேவர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பீச் ஸ்விங்ஸ் இருக்குது கபானாஸ் இருக்குது கபானாஸ் மாதிரி அங்கே கட்டிக்காங்க நீங்கள் வந்து ரூம் மாதிரி இருக்குது தங்கிக்கலாம் பீச் ஓவர் மற்ற பீச் பெட்ஸ் இருக்குது படுக்கலாம் பீச்சிலேயே அப்படியே படுக்கலாம் எல்லாமே இருக்குது இங்கே வந்தால் அவ்வளோ விஷயம் இருக்குது 300 டிக்கெட் முடிஞ்சால் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயா நண்பர் பார்த்தீங்களா கொண்டு போகலாம் வீட்டில் தானே எங்கள்கிட்ட முகத்தை பார்த்துட்டு காலையில் வந்துக்க கொண்டு போய் அங்கே நொங்க வெட்டி தர ஐயா யாரும் போய் கொண்டு போகிறேன் எப்படி நாங்க நல்லா அண்டையை குடிச்சு விட அண்டைக்கு வந்து சின்ன இது வந்து பெரிய ஒரு பதமாக வந்து அண்டை கொஞ்சம் காயாக இருந்தது கொஞ்சம் தண்ணி நல்லா நிறையா இருக்கா இது என்ன இப்படி வெட்டுறதா இது நீங்கள் செய்ததா உங்கள் மூளை என்ன ஐயா பார்த்தீங்க வந்த இடத்துல எங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்து காசு தான் ஆனால் 2 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா தந்துறீங்க என்ன ஐயா ஓம் அது பிரச்சனை இல்லை என்னதுக்கா அப்படி தந்துனீங்க என்னைய பார்க்க கஷ்டமாக எங்களுக்கு கதை கலைஞ்சு போய் வாருங்கள் கலைஞ்சு போய் வாருங்கள் தண்ணி வண்ணியை குடிக்கணும் சந்தோஷமாக போகணும் சந்தோஷமாக வாழணும் பார்த்தீங்க இதான் மனுஷனுக்கு உதவி செய்யணும்ன்ற அதை பெரிய நான் காசு எனக்கு தெரியும் எவ்வளோ மகனா என்ன பேர் 1000ல் 2-3 பேர் தான் இப்படி இருப்பினோம் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டேன் அவரா அந்த கார்த்தியோ கிருஷ்ணா கார்த்தியா கார்த்தி உங்களை வீடியோ எடுத்ததா படியன் கட்டப்படியன் உங்களை வீடியோ எடுத்து ஓ வீடியோ நாட்டுக்குலாம் என்ன போட்டி எல்லாம் கொடுத்தேன் நான் நல்ல எனக்கு என்ன கேட்டேன் நான் எனக்கு சரியான கஷ்டத்துல இருந்தேன் அது கொஞ்சமா சேர்க்கணும் தான் சொன்னவர் நான் அப்ப சரியான வறுமையில இருந்தேன் அப்பதான் இந்த கிழங்கையா வேற ஆரம்பிக்க வேற தொடர்படுத்து போன்ல கூப்பிட்டு தான் கதைச்சினேன் 1.5 மணியாலும் 2 மணியாலும் வீடியோ எல்லாம் எடுத்து கலைக்க பண்ணி போட்டு ஆள் இந்த பக்கம் கண்டா சொல்லுங்க அந்த அம்மா அப்படி சொல்லி கொண்டிருந்தா